விசுவாசினா யார்? அதான் மத்தேயு 11:28 சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், கொஞ்சம் பேர் கிடையாது, எல்லாரும், யார் யாருன்னா வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்கள். அந்த பாரம் எப்படிப்பட்ட பாரம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு பாரம். அந்த பாரத்தினால் என்ன செய்கிறாங்க? வருத்தப்பட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. அவங்க மனது என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்கிறாங்க. சொன்னாலும் செஞ்சாலும் என்ன நடக்க மாட்டேங்குது? எங்கேயாச்சும் போதா பிரதர்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு வியாதியை வந்துச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு வியாதி வச்சுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால வியாதி போதா? பெரும்பாலும் ஸ்ரீ மாதிரி தான் இருக்கீங்க, கரெக்டாக இல்லையா? சரி, உங்கள் பிள்ளைங்க ப்ராப்ளம் போயிடுதா? சொல்லுங்கள். அது போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. நான் உண்மை தான் சொல்கிறேன். அப்படி தான் நடக்குது. சரி, உங்கள் கணவன் ப்ராப்ளம் வச்சுங்களேன், இல்லாட்டி மனைவி ஏதாச்சும் போகிற மாதிரி இருக்குதா? என்னென்னலாம் ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா அது ஃபார்முலா கிடையாது. ஏசு என்ன சொல்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள இனிமேல் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. டோன்ட் டூ எனிதிங், கம் டு மீ, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வந்தீங்கன்னா தருவேன். வந்தாலும் தருவார். ஒரு அல்லேலியா சொல்லுவாமா? கேட்டால் இயேசுகிட்ட வந்துட்டேன்றாங்க, ஆனாலும் திரும்பியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாரத்தை சுமந்துகிட்டே இருக்காங்க. அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது என்ன விசுவாச கும்பல்னு தெரியல. நம்மளாம் சாட்சியாக இருக்கணும் பிரதர். சாட்சி பேசுகிறோம் கிடையாது, பேசுகிறோம் பேசிகிட்டே இருக்காங்க, அவங்க திரும்பிக்கணும். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தருவேன். தருவேன்னா தருவார். அவர் சும்மா சொல்ல. அவருக்கு உங்கள் உதவி தேவை கிடையாது, உங்களுடைய தயவு தேவை கிடையாது பொய் சொல்கிறதுக்கு. யார் பொய் சொல்லுவாங்க? ஒரு பெரிய ஆளுடைய தயவு தேவைப்படுச்சுன்னா சின்ன ஆள் பொய் சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் சின்ன ஆள் கிடையாது, அவர் பெரியவர். அவருக்கு உங்கள் தயவும் தேவையில்லை, அவர் பொய்யும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிளில் போட்டாரா? அவரே போட்டார். ஏன்னா அவருடைய விருப்பம் என்னென்னா, அவரிடத்தில் வருகிறவர்கள் யாருமே பாரத்தை இனிமேல் சுமக்கவே கூடாது. அன்று கண்ட எகிப்தியனை, அன்று கண்ட பாரத்தை என்றுமே நீ காண்பதில்லை. அதை புரிஞ்சுங்க. இது ஆண்டோடைய வார்த்தை. எப்போ நீ காண்பதில்லை? நீ இயேசுவண்ட வரும்போது. ஏன்னா அவர் உனக்கு தருகிறார், ஒன்றை தருகிறார். அவர் ஒன்றி தான் தர முடியும். ஏனென்றால் உண்மையான இளைப்பாறுதல் யார் இடத்தில் இருக்கிறது? அவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்குது. தருவாரா தரமாட்டாரா? யாருக்கு தருவார்? எல்லாருக்கும் தருவார். வருகிற எல்லாருக்கும் தருவார். அதனால் இன்னிலிருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரச்சனை பாரத்தெல்லாம் சுமந்து கொஞ்சம் இறங்குங்களேன் உங்கள் இருதயத்தின் மேலே. உங்கள் மேலேயே இறக்கம் கிடையாது. நான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் மேலே இறக்கம் இருக்கா? உங்கள் மேலே இறக்கம் கிடையாது. நீ யார் மேலே இறக்கப்பட போகிறீங்க? உங்கள் இருதயம் பாருங்கள் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். அதுக்கு பிறகு 5 லட்ச ரூபா கையில் பணம் வச்சுக்கணும், ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் தான். ஆனால் பாருங்கள், அரை நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. நீங்கள் 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, உண்மையாக எவ்வளோ ப்ரெஷர் படுத்துனீங்க. ப்ரெஷர் படுத்த ஆண்டவர்னு சொல்கிறார், ப்ரெஷர் படுத்தாதப்பா, இருதயத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுன்னா அதையும் செய்ய மாட்டீங்க. கேட்டால் நான் பிலீவர்ன்றீங்க. பைபிளை மாற்ற தூக்கிட்டு வந்துடும். என்னங்க பேசாமல் இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்போ இனிமேல் உங்களுக்கு பாரமே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன். ஏனென்றால் என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அற்புதத்தை செய்வதில் தேவனை போல நிபுணர் யாருமே கிடையாது. அவருக்கு அற்புதம் செய்வது லேசான காரியம். குருடரின் கண்களை திறப்பது லேசான காரியம். சப்பானியை நடக்க வைப்பது லேசான காரியம். உன்னுடைய பிரச்சனையை தலைக்கீழாக திருப்பது அதுபோல் ஒரு லேசான காரியம் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆகவே சந்தோஷமாக இருங்க. விசுவாசினா சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொன்ன பிரகாரமாக அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். அப்போது கர்த்தரை நம்புறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சுருக்காரு. புரிஞ்சிட்டிங்களா? ஏன் தெரியுமா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? உங்களை பார்த்து அநேகர் நம்பணும். அப்போ எப்போ நம்புவாங்க? பார்த்தா தான். அப்போ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அப்போ உங்களுக்கு நடக்கிற இளைப்பாறுதலை பார்த்து அவங்களுக்கே ஷாக் வந்து. ஏன்னா உங்களை முதல்ல பார்த்துருந்தாங்களே, என்ன எவ்வளோ பாரத்தோடு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்களே, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன சிரிச்சிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பல்லு தான் தெரியுது, என்ன ஆச்சு திடீர்னு?
என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், பாருங்கள், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இதுதான் அங்கே உண்மையான செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்வோமா?